மக்களே, நான் உங்கள் சுஜிதா. ஒரு மாசத்துல ஒரு நாளோ இல்ல 2 நாளோ இல்ல அதிகபட்சம் 5 நாட்களோ பண்டிகையாக இருக்கும். ஆனா தமிழ்ல வரக்கூடிய புரட்டாசி மாதத்துல மட்டும்தான் மகாலய பட்சம், மகாலய அமாவாசை, நவராத்திரி அப்படின்னு சொல்லி வழிபாட்டுக்கும் கொண்டாட்டத்திற்கும் ஏற்ற மாதிரி ஒரு மாதம் முழுக்கவே நமக்கு பண்டிகையா நிரம்பி இருக்கு. அதுலயும் புரட்டாசி மாதத்துல விஷ்ணு பகவானுக்கு விரதம் இருந்தால் நமக்கு தேடிய எல்லா செல்வங்களும் கிடைக்கும், நினைத்தது எல்லாமே நிறைவேறும். புரட்டாசி சனிக்கிழமைகள் ரொம்ப 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 விசேஷமானவை. இந்த புரட்டாசியில ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க? புரட்டாசி மாத வழிபாடை நம்ம எப்படி செய்யணும்? விஷ்ணு பகவானுக்கான மூல மந்திரம், முக்தி மந்திரம், காயத்ரி மந்திரம் எப்படி நம்ம சொல்லி வழிபடலாம்? இதுக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புரட்டாசி மாதத்துல ஏன் நம்ம வழிபாடுகள் செய்யறோம், அதுலயும் குறிப்பா ஏன் விஷ்ணு பகவானை நம்ம வழிபடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு புரட்டாசி மாத வழிபாடு உருவான வரலாறை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை அகிலத்துல இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு யாகம் செய்யலாம்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த யாகத்துக்கு நாரதர் வந்து கலந்துக்கிறாரு. அப்ப முனிவர்கள் கிட்ட கேட்கிறாரு, இந்த யாகத்தினுடைய பலனை மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன்ல நீங்க யாருக்கு தரப்போறீங்க அப்படின்னு. பொதுவா நாரதர் கழகம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய இந்த கழகத்திலையும் ஒரு நன்மை விளைஞ்சது. முனிவர்கள் எல்லாரும் தங்களுடைய குருவான பிருகு முனிவர் கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மும்மூர்த்திகள்ல யாருக்கு இந்த பலனை கொடுக்கலாம் அப்படின்னு. அப்ப பிருகு முனிவர் சொல்றாரு, நான் மும்மூர்த்திகளையும் சென்று சந்திக்கிறேன், யாரு என்ன மரியாதையோட உபசரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பலன்கள் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவரை போய் பாக்குறாரு. அப்ப பிரம்மதேவர் சரஸ்வதியோட பேசிக்கிட்டு இருக்காரு. பிருகு முனிவர் வந்ததையே கவனிக்காம விட்டுறாரு. பயங்கர கோபத்தோட அடுத்து சிவபெருமான போய் பாக்குறாரு. அப்ப சிவபெருமான ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு. அவரும் பிருகு முனிவர் வந்ததையே கவனிக்காம இருக்காரு. அடுத்ததான் இன்னும் கோபத்தோட விஷ்ணு பகவானை பார்க்க போறாரு. விஷ்ணு பகவான் எப்பவும் போல தன்னுடைய வைகுந்தத்துல ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்காரு. அவருடைய கால் கிட்ட லட்சுமி தேவி அமர்ந்திருக்காங்க. யாருமே நம்மள கண்டுக்கலன்னு பிருகு முனிவருக்கு பயங்கரமான கோபம் வருது. அந்த நேரத்துல விஷ்ணு பகவானுடைய மார்பு மேலேயே உதைக்கிறாரு. விஷ்ணு பகவான் திடுக்கிட்டு எழறாரு. பிருகு முனிவரை பாக்குறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. என்னை உதைச்சதுனால உங்களுடைய பாதமுக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தை அமுக்கி விடுறாரு. இதனால பிருகு முனிவர் சாந்தமாகறாரு. அந்த யாகத்தின் பலனை விஷ்ணு பகவானுக்கே கொடுக்கறதாக ஒத்துக்கிறாரு. ஆனா இந்த சமயத்துல லட்சுமி தேவி பயங்கரமா கோவப்படுறாங்க. உங்களுடைய மார்புல நான் தான் வீற்றிருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும், அப்ப அது என்னையே உதைத்த மாதிரி தானே, ஆனா அப்பேற்பட்டவருடைய பாதத்துல விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்கறீங்களே, உங்களோட நான் இனி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி லட்சுமி தேவி கோச்சுக்கிட்டு பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. பூலோகத்துல பத்மாவதி தாயாராக அவதாரம் எடுக்கிறாங்க. அவங்கள தேடிக்கிட்டு அவங்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக விஷ்ணு பகவானும் பூலோகத்துக்கு வராரு. திருப்பதி திருமலையில ஸ்ரீனிவாசனாக அவதரிக்கிறாரு. பின்னால அவர் பத்மாவதி தாயாரை தேடி பிடிச்சு ஒரு வழியா திருமணமும் செஞ்சு திருப்பி வைகுந்தத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி அவர் ஸ்ரீனிவாசனாக அவதரித்த அந்த தினம்தான் புரட்டாசியில் வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை. அதனாலதான் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விஷ்ணு பகவானை வணங்குறது ரொம்ப 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 விசேஷமானது. அது மட்டும் இல்லாம சனி பகவான் அவதரிச்சதும் ஒரு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால புரட்டாசி சனிக்கிழமைகள்ல தொடர்ந்து நம்ம விரதம் இருந்து வழிபட்டா சனி பகவானுடைய தாக்கம் நமக்கு ரொம்பவே குறைவாக இருக்கும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி புதன் பகவானுடைய வீடாக கன்னிராசி சொல்லப்படுது. ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு வீடு குறிப்பிடப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்துல. அதுல புதன் பகவானுக்கு கன்னிராசி வீடாக சொல்லப்படுது. இந்த புரட்டாசி மாதத்துல சூரிய பகவான் கன்னிராசிக்கு குடிபெயர்றார் அப்படிங்கிறதுனால புதன் பகவானுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது புதன் பகவான் வலிமையோட இருப்பாரு. புதன் பகவானுடைய அதி தேவதையாக விஷ்ணு பகவான் திகழ்றதுனால இந்த புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கே உரித்தான மாதமாக இருக்கு. அதுவும் இல்லாம புதன் பகவான் ஒரு சைவ பிரியர் அப்படிங்கிறதுனால இந்த புரட்டாசி மாதத்துல அசைவத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. பொதுவா சித்திரை வைகாசி முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வெயில் குறைஞ்சு ஏறத்தாழ ஆவணி மாதம் வரைக்குமே மத்தியானம் ஒரு 12 மணி வரைக்குமே கொஞ்சம் வெயில் அடிக்கக்கூடிய மாதிரி வெயில் நிறையவே இருக்கும். அதே ஐப்பசி மாதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐப்பசி மாதம் அடைமழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐப்பசி மாதத்துல மழை கொட்டிக்கி இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடியதுதான் புரட்டாசி மாதம். சோ புரட்டாசி மாதம் மழையினுடைய தொடக்கமாகவும் வெயிலினுடைய முடிவாகவும் இருக்கு. சோ வெயிலும் மழையும் சேர்ந்து புரட்டாசி மாதத்துல இருந்துட்டு இருக்கோம். பொதுவாகவே நம்மளுக்கு வெயில் அடிக்குது அப்படின்னாலே சூடு அதிகமாகும். அதுவும் மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பூமி வெப்பத்தை வெளியிடுறதுனால பூமி சூடாகும். பொதுவாகவே மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அது சூட்டை கிளப்பி விடுறத நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். அந்த வெயிலும் மழையும் சேர்ந்து இருக்கக்கூடியத சீதோஷ்ண நிலைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல பொதுவாகவே பூமியினுடைய வெப்பமும் நம்ம உடலுடைய வெப்பமும் அதிகரிக்குது அப்படிங்கிறதுனாலதான்
அந்த காலகட்டத்துல நான்வெஜ்ஜை தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான்வெஜ்ஜும் நம்ம சேர்ந்து சாப்பிடும் பொழுது இன்னும் சூடு அதிகமாகும். அதனால நமக்கு நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம். இதனாலதான் சைவமா குளிர்ச்சியா ரொம்ப சாதாரணமான எளிமையான உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக புரட்டாசி மாதத்துல விரதம் இருந்து அந்த விரதத்துல இந்த உணவுகளை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த வருஷம் புரட்டாசி 1ஆம் தேதி செப்டம்பர் 17, 2025 அன்னைக்கு வர இருக்கு. புதன்கிழமை அன்னைக்கு வர இருக்கு. ரொம்ப 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 விசேஷமானது. அதுவும் புதன் பகவானுக்கு விஷ்ணு பகவான் அதிதேவதை அப்படிங்கிறதுனால அவருடைய கிழமையிலேயே புரட்டாசி 1 வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. முடிஞ்சா அந்த முதல் நாளே விரதத்தை தொடங்கிடுங்க. இல்லைன்னா முதல் நாள் மட்டுமாவது ஒரு நாளைக்கான விரதத்தை நீங்க எடுக்கலாம். அன்னைக்கு காலையில 9:15 இருந்து 10:15 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. 10:45 இருந்து 11:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. இந்த நேரத்துல உங்களுடைய பூஜையை நீங்க செய்யலாம். இது மட்டும் இல்லாம புரட்டாசி சனிக்கிழமைகள் 20/9/2025, 27/9/2025, 4/10/2025, 11/10/2025 இந்த 4 நாட்களும் புரட்டாசி சனிக்கிழமைகள் வர இருக்கு. இந்த 4 நாட்களுமே புரட்டாசியில விசேஷமானவைதான். இதுல ரொம்ப ரொம்ப விசேஷமானது 4ஆம் தேதி வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி மகா பிரதோஷத்தோட சேர்ந்து புரட்டாசி சனிக்கிழமை வர்றது ரொம்ப 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 விசேஷம். பொதுவா சனி மகா பிரதோஷம் தனியா வந்தாலே பயங்கர பவர்ஃபுல்லானது. அதுவும் புரட்டாசி சனிக்கிழமையில அது வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. முடிஞ்சா அந்த ஒரு நாளாவது நிச்சயமாக விரதம் இருங்க. சனிக்கிழமைகள்ல விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா காலையில 7:45 இருந்து 8:45 நல்ல நேரம் இருக்கு. 10:45 இருந்து 11:45 நல்ல நேரம் இருக்கு. இந்த நேரத்துல வழிபாடுகளை செஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம அக்டோபர் 2ஆம் தேதி 2/10/2025 திருவோணம் இருக்கு. சோ நீங்க திருவோண விரதத்தோட சேர்த்து அன்னைக்கு நீங்க புரட்டாசியில விஷ்ணு பகவானுக்கு விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. முடிஞ்சா இந்த ஒரு நாளும் இந்த விரதத்தோட நீங்க சேர்த்துக்கோங்க. மத்த நாட்கள்ல நீங்க புரட்டாசி மாதம் முழுக்கவே விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா காலையில 12 மணிக்குள்ள, அதாவது மத்தியானம் 12 மணிக்குள்ள ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்துல நீங்க பூஜையை செஞ்சுக்கோங்க. நான் சொன்ன நாட்கள்ல நான் சொன்ன நேரத்துல செஞ்சா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த புரட்டாசி விரதத்துக்கு எப்படி நீங்க பூஜை செய்யணும் அப்படின்னா, காலையில எப்பயும் நான் சொல்ற மாதிரி பிரம்ம முகூர்த்தத்திலயோ இல்ல 5 to 6 அந்த விடிகாத்தால நேரத்துல எழுந்துருங்க. இல்ல 6 மணிக்காவது குறைஞ்சது எழுந்து வீட்டை சுத்தப்படுத்திடுங்க. பூஜை அறையும் சுத்தப்படுத்தி அலங்காரம் செஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பூக்களை வைத்து விளக்கேற்றி வச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன மரப்பலகை, ஒரு சின்ன ஆசனம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல ஏதாவது துணி விரிச்சுட்டு அதற்கு மேலதான் நீங்க சுவாமி படத்தை வைக்கணும். சுவாமி படத்தை நீங்க கீழே வைக்கவே கூடாது. சோ அதற்கு மேல நீங்க சுவாமி படத்தை வச்சுக்கோங்க. இல்ல உங்க வீட்டுல அந்த சுவாமி படம் எங்க இருக்கோ அப்படியே நான் வச்சு வழிபடுறேன் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். எடுத்து முன்னாடி கீழே வைக்க போறீங்க அப்படின்னா ஒரு பலகை மேலதான் நீங்க வைக்கணும், கீழே வைக்க கூடாது. விஷ்ணு பகவானுடைய படம் எந்த படம் இருக்கோ எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு துளசி மாலை சார்க்குங்க. விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை தான் ரொம்ப ரொம்ப உகந்தது. அப்படி துளசி மாலையாக கிடைக்கல, ஆனா எங்க வீட்டுக்கு முன்னாடி துளசி செடி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் 2-3 துளசியை மட்டும் எடுத்துட்டு வந்து வைங்க. அப்படி எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல துளசி அப்படின்னா அரளிப்பூ மாலையை நீங்க சார்த்தலாம். சாத்திட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை நீங்க சொல்லணும். நான் ஒரு 3 மந்திரங்கள் உங்களுக்கு சொல்லி தரேன். முடிஞ்சா அதை நீங்க சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு வேற விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியும், விஷ்ணு பகவானுடைய வேற ஸ்லோகம் தெரியும்னா தாராளமாக அதை நீங்க சொல்லலாம். முதல் மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இது விஷ்ணு பகவானுடைய மூல மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷ்ணு பகவானை வணங்குறதுக்கு முதல் மந்திரம் இதுதான். இரண்டாவது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இது விஷ்ணு பகவானுக்கு சொல்லக்கூடிய முக்தி மந்திரம்னு சொல்லுவாங்க. எனக்கு முக்தி வேண்டும் அப்படின்னு விஷ்ணு பகவானை வணங்கக்கூடியவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கலாம். மூன்றாவது ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இது விஷ்ணு பகவானுடைய காயத்ரி மந்திரம். இந்த 3 மந்திரங்களை சொல்லி எளிமையா வழிபாடுகளை செய்யலாம். எதுவுமே தெரியலங்கிறவங்க இதை சொல்லலாம். மற்ற மந்திரங்கள் தெரிஞ்சா தாராளமா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி வழிபாடுகள் செஞ்சுக்கோங்க. இந்த மந்திரங்கள்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க செய்திருக்கிற நெய்வேதியத்தை நீங்க கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கணும். என்ன நெய்வேதியம் நீங்க செய்யணும் அப்படின்னா, ஆடி 18க்கு செய்வோம் இல்ல, சித்திராண்டம்னு சொல்லுவோம். அதாவது கலவை சாதம், புளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், சாம்பார் சாதம், இந்த 6மே செய்து கலவை சாதமாக இந்த 6ஐயும் செஞ்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அப்படி டைம் இல்ல அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு 2 பிரசாதம், வெறும் சக்கரை பொங்கல் தயிர் சாதமோ இல்ல சக்கரை பொங்கல் புளி சாதமோ எது உங்களுக்கு செய்ய முடியுதோ செய்யுங்க. ஆனா நீங்க 2 தான் செய்யறீங்க, 1 தான் செய்ய போறீங்க அப்படின்னா சக்கரை பொங்கலோ அக்கார வடசலோ இனிமையான பிரசாதத்தை மட்டும் செஞ்சு வழிபாடுகளை செய்யுங்க.
இந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பெரிய வாழை இலை எடுத்துக்கணும். அந்த வாழை இலையில உங்களுடைய பிரசாதம் எல்லாத்தையும் ஒரு வாய் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீங்க வைக்கணும். சில பேர் விஷ்ணு பகவானுடைய முகத்தை வரைந்து பெருமாள் முகமாக அதை வரைந்து வழிபடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆனா ஒரு சில பேருக்கு பெருமாள் முகமா வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட தோணாது. அதை வரைஞ்சிட்டோமே அப்படிங்கிறதுக்காக அதை திருப்பி கலைக்க மனசு வராது. அப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்க பெருமாள் முகமாக வைக்காம சாதாரணமா வாழை இலை மேல பிரசாதத்தை படைச்சு வழிபாடுகளை செய்யலாம். வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிச்ச பிரசாதத்தை எல்லாத்தையும் நீங்க சாப்பிடுங்க. வாழை இலையில படைச்சதை மட்டும் நீங்க காவேரியில நதி தீரத்திலயோ கொண்டு போய் சேர்த்துடலாம். இந்த புரட்டாசி மாச வழிபாடுக்கு எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே புரட்டாசி மாதம்னு இல்லாம எந்த வழிபாடா இருந்தாலும் 3 வகைகள்ல விரதம் இருக்கலாம். முதல் வகை முழு உபவாசமாக இருப்பது. ரொம்ப 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 விசேஷமானது இந்த முழு உபவாசமாக இருப்பது. ஆனா நான் 30 நாளும் பூஜை பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க நிச்சயமா முழு உபவாசமா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. 30 நாளும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்பு பயங்கரமா ஸ்பாயில் ஆயிடும். சோ 30 நாள் இருக்க போறேன், 30 நாளும் பூஜை பண்ணேன் அப்படின்னா முழு உபவாசத்தை தயவு செஞ்சு கடைபிடிக்காதீங்க. நீங்க சனிக்கிழமைகள்ல மட்டும் பண்ண போறேன், இல்ல திருவோணத்துல மட்டும் பண்றேன், இல்ல புரட்டாசி ஒரு நாள் தான் நான் பண்ண போறேன் அப்படின்னா முழு உபவாசமா தாராளமா முடிஞ்சா இருங்க. அந்த ஒரு நாள்லயுமே எனக்கு பசி தாங்காது, இல்ல எனக்கு மாத்திரை போட வேண்டிய கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க ஒருவேளை உணவு மட்டும் உண்ணலாம். மத்தியானம் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு ராத்திரி பால் குடிச்சிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். இல்ல எனக்கு சாப்பாடு சாப்பிட இஷ்டம் இல்ல, ஆனா நான் மாத்திரை போடுற கண்டிஷன்ல இருக்கேன், ஏதோ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா அன்னைக்கு நாள் முழுக்கவே நீங்க பாலும் பழமும் எடுத்துக்கலாம். உங்களுடைய மாத்திரைகளை அது கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். சோ நீங்க 30 நாளும் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க உணவு உண்ணாம இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது. அதே மாதிரி 30 நாளுமே நான் இந்த சித்திரானங்கள் இத்தனை செஞ்சு படைச்சு வழிபடணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு நாள்லயோ இல்ல சனிக்கிழமைகள்லயோ மட்டும் இத்தனை பிரசாதம் செய்யுங்க. 30 நாளும் பண்றீங்க அப்படிங்கிறப்போ டெய்லியுமே சக்கரை பொங்கல் மட்டும் செய்யுங்க. இல்லைன்னா பால்ல வெல்லம் போட்டோ இல்ல பால்ல சக்கரை போட்டோ எளிமையாக வச்சு சின்னதா மந்திரத்தை சொல்லி தீபதூபம் காமிங்க போதும். நீங்க 30 நாளும் செய்றீங்கிறப்போ 30 நாளும் இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப சிம்பிளா ஏதோ ஒரு சின்ன நைவேத்தியம் வச்சு பண்ணா போதும். ஒரு நாள் தான் செய்யறீங்க, ஏதோ ஒரு வழிபாடு தான் சனிக்கிழமையில மட்டும்தான் செய்ய போறீங்க அப்படின்னா அப்ப நீங்க விசேஷமா செய்யறது உங்களுக்கு ஓகேவா இருக்கும். சோ இதுதான் புரட்டாசி விரதத்தை பத்தி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இல்ல நீங்க வேற ஏதாவது ஒரு வகையில இதுல வேற ஏதாவது வழிபாடு செய்வீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ தட் பாக்குறவங்க அதை தெரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு அது ஈஸியா இருந்தா அவங்க அதன்படி வழிபாடுகளும் செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நான் வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைச்சனாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம பேசலாம். ஆல்ரெடி ஒருத்தர் ஆக்சுவலா கமெண்ட் செக்ஷன்ல ராசி பலன் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி 2-3 வீடியோல கேட்டிருந்தாரு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஜோசியம் பார்க்கிறவர்களுக்கு தான் ராசி பலன் சரியாக சொல்ல தெரியும். நான் ஜோசியம் பாக்குறவங்க கிடையாது, எனக்கு ஜோசியத்தை பத்தி எதுவுமே பெருசா தெரியாது. சோ ராசி பலன்கள் அப்படின்னு சொல்றப்போ அதை பத்தி நாலேஜ் இல்லாம நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுனாலதான் இவ்வளவு நாள் அதுக்கான வீடியோவை நான் மேக் பண்ணாம இருக்கேன். ஜோசியம் அப்படிங்கிறது கொஞ்சம் டீப்பா படிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. மேலோட்டமா 4-5 வெப்சைட்ல படிச்சுட்டு வந்துட்டு அவங்க சொல்ற ராசி பலனை நம்பி நம்மளால அதை சொல்ல முடியாது. சோ அதனாலதான் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லாம இருக்கேன். ஜோசியம் தவிர ஆன்மீகத்துல மீது எதை பத்தி கேட்டீங்கன்னாலும் அதை என்னால ரிசர்ச் பண்ணி படிச்சு சொல்ல முடியும். இப்ப ஜோசியம்ங்கிறத நிறைய பேர் நம்புறாங்க, நிறைய மக்கள் விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயமா இருந்துட்டு இருக்கு, நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு அங்கமா இருந்துட்டு இருக்குங்கிறப்போ அதை பத்தி நாலேஜ் இல்லாம ஏதோ ஒரு இடத்துல படிச்சுட்டு வந்துட்டு குத்துமதிப்பா எனக்கு ஷுவரா தெரியாத விஷயத்த கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது. அதனாலதான் ஜோதிட பலன்களை பற்றி மட்டும் நான் இதுல பேசவே இல்லை. ஒருவேளை ஃபியூச்சர்ல அதை கத்துக்கிட்டேன்னா அதை பத்தி எனக்கு தெரிஞ்சா நிச்சயமா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.